ஹாய் கைஸ், வெல்கம் டு பத்மா கேமிங். என்னடா வந்தோடனே கேம் விளாடாமல் டீ எடுக்கிறோம்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து கேம் விளாட போகிறதில்ல, வெளியே போக போகிறோம். அதுவும் டீ குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அதுவும் எங்கே போகிறோன்னா, நம்ம எக்ஸ்-எம்எல்ஏ திரு ஏஆர் சீனிவாசன் அவங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோம். கிளம்பிட்டாங்க. என்னென்ன சோறு போடுவாங்கன்றது ரொம்பவுமே வந்து இதாக இருக்குது. அப்படியே டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து பிருந்தா வந்து கம்மல் போடுறாங்க. மாட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ, மாட்டிட்டாங்க. அடுத்த பக்கம் மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். தொங்கட்டா எப்படி தொங்குதா ஜிமிக்கி. அப்புறம் நம்ம வந்து கல்யாணம் எடுக்கணும்னு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். அதில் நம்மளே வந்து நம்ம வந்து சாக்கோ வந்து ஊற்றிக்கலாம். வெண்ணிலா ஒன்று இருக்குது, இன்னொன்று பாதாம் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை ரோஸ் மில்க்குன்னு நினைக்கிறேன். அது நம்மளே வந்து அதை வந்து ஊற்றிக்கலாம். மக்களே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம தான் வந்து அம்மாவுக்கும் அக்காவுக்கும் வந்து எடுத்து கொடுத்தோம். அவங்களுக்குலாம் வந்து சாக்லேட் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ சாக்லேட் வந்து டிலீஷியஸாக இருக்கா. நம்மளுக்கு சாக்லேட் இல்லை மக்களே. சாக்லேட் யாரும் தூக்கிட்டாங்க. அதனால் நம்ம சாக்லேட் இல்லாமல் சாப்பிட வந்துட்டோம். எப்படியோ உள்ள வரையே வந்துட்டோம். பாருங்களேன், வேணா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு சொல்லி காமிக்கிறியா? என்ன பண்ணேன், சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற இடம் கிடச்சதே வந்து நம்மளுக்கு வந்து பெருசு. பாருங்களேன் எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குன்னு. சோறு போட உட்காந்தாச்சு. அப்புறம் வராங்க பாருங்கள். இதான் வந்து நம்ம இங்கே போகிறோம். இப்போ நம்ம அங்கே சாப்பிட்லாம். அதுவும் இந்த இதில் என்னென்ன போடுவாங்கன்னு கொஞ்சம் ப்ரிசியஸாக இருக்குது. க்யூரியஸாக இருக்குல்ல. இங்கேயே ஓட விடுறாங்கன்னு பார்த்தா அடுத்து அந்த டேபிளுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அடுத்து போடுவாங்க. இழுத்துட்டாங்க மக்களே. எப்போ தான் சோறு போடுவாங்கன்னு ஆரம்பமாக இருக்குது. இலையை போட்டாங்க. இந்த பிருந்தாக்கு போட்டிருக்காங்க, விஷ்ணுக்கு நம்மளுக்கு போட்டாங்க. அப்புறம் வந்து தண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தண்ணி இந்த டம்ளர்லலாம் வைக்க மாட்டுறாங்க மக்களே. அந்த கேனு அந்த இதில் தான் வந்து வைக்கிறாங்க. இத்தனை பேத்துக்கு தண்ணி ஊற்றுறது தான் கஷ்டன்றனால இங்கே பாருங்கள், இந்த கேனில் தான் வந்து தண்ணி வைக்கிறாங்க. நம்மளுக்கு இத்தனை பேத்துக்கு தண்ணி ஊற்றுறது கஷ்டம் இல்லை. அடுத்து நம்ம வந்து இலையை வந்து தொளிக்க ஆரம்பித்தாச்சு. இதை தொளிச்சு விட்டுட்டு தட்டையை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி வந்து அடிக்க போகிறானுங்களாம். ஓகே, அடுத்து 3 பேரும் சேர்ந்து அடிக்கிறோம். 3 பேரும் இலைய வச்சாச்சு மக்களே. அடுத்து என்னவோ வைக்கிறாங்க. இது பேர் என்னன்னு தெரியல. தின்னு பார்த்தா நல்லா ரசகுல்லாமல் இருந்துச்சு. இது வந்து உரப்பு பணியாரம். இது வந்து சட்னி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விஷ்ணு வந்து என்னென்னா அந்த இதை வாங்கலை போல், அந்த ரசகுல்லா மாதிரி இருக்கிறத. பட் நம்மலாம் வாங்கிட்டோம். அடுத்து நம்மகிட்ட தான் வருவேன். அடுத்து என்னமோ வைக்கிறாங்களே. இது என்னமோ ஒரு சட்னி மக்களே, எனக்கு என்னென்னு வந்து தெரில. ஊறுகாய் வைக்கிறாங்களா, இது என்னமோ ஒன்று, இதுவும் சம்திங் என்னமோ ஒன்று தெரில எனக்கு. அடுத்து வந்து சப்பாத்தி வந்து வைக்கிறாங்க. அது கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலான்னு நினைக்கிறேன், அதான் வந்து வைக்கிறாங்க. அப்படியே சூப்பராக இருக்குது தின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு வடையை வைக்கிறாங்க. அதுவும் எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், சட்னிலே வச்சுட்டாங்க மக்களே. தின்ன தோணுமா நீங்களே சொல்லுங்கள். வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து நிறைய சாப்பிட்டோம். காமிக்க முடியல, சாரி. ஏன்னா செய்யும் போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். அதனால வந்து சூப்பராக இருக்காங்க. ரசகுல்லா மாதிரியே இருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து பிருந்தா மேடம் வந்தாங்க. அதுக்கு இது போடுறாங்க, பப்பாயா. நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக பிடிக்காது. பட் பிருந்தா மட்டும் வாங்கிட்டாங்க. நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கவே ஒரு திங்கிற போல இருக்காங்க. இருந்தால் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன் மக்கள். இல்லை, இதுவும் பப்பாயா தான். ஐஸ்கிரீம் தானே காட்டுறேன். நம்மளுக்கு தான் பப்பாயாவே பிடிக்காது. இப்படி வெட்டி இருக்கா இங்கே காலியாக இருக்கா. ஆனால் இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போயாவது பரவாயில்ல மக்கள். உள்ளே வரும்போது இருந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடும் இதுவும் பக்கமாக இருக்கும். இருந்தா பாருங்க, பிருந்தா வந்து முன்னாடி வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து பாருங்க, மழை பெய்ஞ்சனால எவ்வளோ சகதியாக இருக்கு. பரவாயில்ல. அடுத்து வந்து நம்மளோட கல்யாணம் வீட்டு ஜேர்னி. அப்பப்போ எங்கேயாவது ஓடி போயிருவேன்.
இருந்தாலும் பாய் பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறது நான் உங்களுக்கு இதான் ஓகேவா? அவ்வளோதான்.